வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட் பற்றின சில முக்கியமான தகவல்கள் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 21/4/2025 மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் அமைச்சு பணியாளர்களோட அப்பாயின்மெண்ட்டே எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி ரிவைஸ்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபார்வர்ட் ஆகிடுச்சா அப்படின்றதையும் கேட்டிருந்தீங்க. அதை பற்றின வீடியோ தான் இது. அடுத்து கவுன்சிலிங் டேட்ஸ் எப்போ இருக்கும், இது நம்ம என்ன வீடியோ போட்டாலும் வர கொஸ்டின் இப்போது அதுதான் நான் இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸும், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, ஸ்டடி டிப்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் அதாவது ஜாபில் ஜாயின் பண்ணி அதில் ஒரு டீச்சராக மிங்கிள் ஆகிற வரைக்கும் என்னென்ன தேவையோ அத்தனையும் உங்களுக்கு இந்த எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலால் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான தகவல்களை கரெக்டாக ஸ்கிப் ஆகாமல் வர்றதுக்கு எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவில் பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2% அமைச்சு பணியாளர்களுக்கான அந்த இடஒதுக்கீடு அதுக்கான பேனல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ பிடிஇ மட்டும் இல்லாமல் பிஜியும் அது 2% அமைச்சு பணியாளர்களுக்கான அந்த பிஜி யார் யாரெல்லாம் இதாக இருக்காங்க, அதாவது தகுதியானவர்கள் அமைச்சு பணியாளர்களில், அதாவது மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப்னால் உங்களுக்கு கல்வித்துறையில் வேலை பார்க்குற அந்த சிஓடிஓ ஆஃபீஸ், செக்ரட்டரியேட் இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களோட பிஎட் முடிச்சுட்டு எம்ஏ பிஎட் முடிச்சுட்டு பிஜிக்கு யார் வந்து அதுக்கு கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி ரெடியாக இருக்கா அதுக்கான பேனல். அதே மாதிரி பிடிடிஆர்பி இந்த பேனல் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து அது டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் போடுவாங்க. செலக்டடான கேண்டிடேட்ஸ் வந்து ஓவரால் தமிழ்நாட்டில் யார் யாருக்கு அப்படிங்கிற பேனல் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் வைஸ் இருக்கா அப்படிங்கிறது நாங்கள் பார்க்குற வரைக்கும் இல்லை. வேறு யாருக்காவது அந்த மினிஸ்ட்ரல் ஸ்டாஃப் வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காங்கன்ற தகவல் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக அவங்களோட அப்பாயின்மெண்ட் நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒருவேளை எனக்கு தெரியாமல் இருந்தால் யாருக்காவது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் அதை சொல்லுங்கள். ஸோ 2 பேருக்கும் ஒரே நேரத்தில் அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ யூஜிடிஆர்பி செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கும் நம்ம அந்த பிடி பிஜி இவங்க எல்லாருக்கும் லாஸ்ட்டு ஒரு 10 days பேக் வந்து ஒரு டிஆர்பி அலுவலகத்திலே ஒரு திறப்பு விழாவில் வந்து இப்போ இது கொடுத்தது வந்து அந்த பெண்டிங் பிஜிடிஆர்பியில் கரெக்ஷன் ஆகி பெண்டிங்கில் வந்த லிஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. மினிஸ்ட்ரல் ஸ்டாஃபுக்கு இன்னும் ப்ரமோஷனோ இல்லை அப்பாயின்மெண்ட்டோ இன்னும் போடலை அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இது வரைக்கும் யூசர் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பியிருந்தால் நமக்கு யூசர் லிஸ்ட் ஃபார்வர்டட் டு அப்படிங்கிறது வந்திருக்கும், நம்மளோட காலமில் வந்திருக்கும். ஆனால் இது வரைக்கும் வரல. ஸோ யூசர் ரிவைஸ்டு ப்ரொவிஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு இன்னும் அனுப்பப்படலை. அதுலேயும் இன்னும் சில பேர் வந்து அதாவது கொரிஸ் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்டு. எலிஜிபிள் அண்ட் இந்த இன்எலிஜிபிள் பிரச்சனையில் போயிட்டுருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். நான் விரைவில் எல்லாம் முடிஞ்சிடும். கவுன்சிலிங் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் திரும்ப யார் கேட்டாலும் சொல்கிறது ஒன்று தான், ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் 10 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் மே அப்படிங்கிற ஒரு பெரிய கேப் கொடுக்காம இது பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் நமக்கு ஒன்றும் இல்லை, அப்பாயின்மெண்ட் ஆனவங்கள ஜாயின் பண்ண சொல்கிறதுக்கான டேட்டு கொடுத்து அன்றைக்கி கூட நீங்கள் இருக்கலாம். அதனால் விரைவில் அப்பாயின்மெண்ட் இருக்கும், கவுன்சிலிங்ஸ் இருக்கும். ஆனால் 2 மெயின் டிபார்ட்மெண்ட்டு தொடக்க கல்வித்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறையோட இது மட்டும்தான், கவுன்சிலிங் மட்டும்தான் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இது எல்லாம் ஒரே நாளாக அந்த இடத்துல நடந்துடும். அதனால் கவுன்சிலிங் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் அதிகாரப்பூர்வ தகவல் வரல. இந்த பிஎஸ்எல் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, யூசர் டிபார்ட்மெண்ட் ஃபார்வர்ட் ஆகிடுச்சான்னு. இன்னும் இல்லை, அஃபிஷியலாக வரல. டிஆர்பியும் அது வந்து ப்ராசஸில் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2% மினிஸ்ட்ரல் இதுவும் இன்ன வரைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆகலை. இதுதான் நம்மளோட இந்த வீடியோலேருந்து நம்ம முக்கியமாக தெரிவிக்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கேன். வேறு உங்களுக்கு இது சம்மந்தமாக டிஆர்பி கிட்ட கேட்டோம், இல்லை வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க மினிஸ்ட்ரல் ஸ்டாஃபு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நம்ம வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. நானும் பண்ணுவேன், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.